Cockroach is the fastest animal, walks with 6 legs. The fastest mammal, the dolphin can swim up to 35 miles per hour. இந்த ஃபேக்ட்ஸ்லாம் படிக்கும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? என்னதான் இது ரெண்டுமே அனிமல்ஸா இருந்தாலும் இது ஒரே இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிற விதமே வித்தியாசமா இருக்குல்ல? இப்போ மீன்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியில நீந்திட்டு போகும், அதுவே பாம்புலாம் ஊர்ந்துட்டு போகும். இப்படி ஒரு ஆர்கானிசமும் ஒரே இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி மூவ் ஆகுதுன்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அனிமல்ஸோட மூவ்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மூவ்மெண்ட், அதாவது இயக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது என் கையை அசைச்சு பேசிட்டு இருக்கேன், கரெக்டா? இப்படி பாடி பார்ட்ஸையோ இல்ல பாடியோட பொசிஷனையோ இல்லைன்னா அதோட பிளேஸையோ சேஞ்ச் பண்றதுதான் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா நடக்கும். ஒன்னு வாலண்டரி மூவ்மெண்ட், அதாவது தன்னிச்சையாகவோ இல்லைன்னா இன்வாலண்டரி மூவ்மெண்ட், அதாவது தன்னிச்சையற்றதாகவோ நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப வேர்த்துச்சுன்னா நான் எழுந்து போய் ஃபேனை போடுவேன். இததான் வாலண்டரி மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். அதுவே எனக்கே தெரியாம இப்போ என் ஹார்ட் துடிக்கிறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நான் மூச்சு விடுறதா இருக்கட்டும், இததான் இன்வாலண்டரி மூவ்மெண்ட்னு சொல்றோம். இப்படி ஒரு ஆர்கானிசம் அதோட பாடி பார்ட்ஸை மூவ் பண்றது மூலியமா அதால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். இதுதான் நம்ம லோகோமோஷன், அதாவது இடம்பெயர்தல்னு சொல்றோம். இப்போ ஒரு பறவையை எடுத்துக்கிட்டோம்னா அது அதோட ரெக்கையை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போகும். இதே மாதிரி மத்த அனிமல்ஸ் எல்லாம் எப்படி அதோட பாடி பார்ட்ஸை யூஸ் பண்ணி மூவ் ஆகுதுன்றத இப்ப பார்க்கலாம். நான் மட்டும் பறவையா இருந்தேன்னா அப்படியே ஜாலியா பறந்து போயிருப்பேன் அப்படின்னு நம்ம ஒரு தடவையாவது யோசிச்சிருப்போம். இந்த பறவை எப்படி பறக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு பறவை அதோட விங்ஸை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போகும். இப்படி பறந்து போகிறதுக்கு அதோட விங்ஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணாம அதோட பாடி ஸ்ட்ரக்சர்ஸும் பெரிய சப்போர்ட்டா இருக்கும். பொதுவா ஒரு பறவையோட எடை ரொம்பவே கம்மியா இருக்கும். அதுக்கு காரணம் அதோட போன்ஸ்குள்ள இருக்க எம்டி ஸ்பேசஸ்ல ஏர் மாலிகூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கிறது தான். இதனால அதோட போன் வெயிட் கம்மியாகி அந்த பறவையால இன்னும் மேல பறக்க முடியும். அதோட உடம்பும் காத்த கீழ்ச்சிக்கிட்டு பறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதால அதால ஈஸியா பறக்க முடியுது. இன்னும் சொல்லணும்னா ஒரு பறவையோட பாடி ஸ்ட்ரக்சரை வச்சுதான் ஏரோப்ளேனை டிசைன் பண்ணிருக்காங்க. நம்ம ஒரு பறவையை பாக்குறப்போ அதுக்கு 2 கால் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுக்கு மொத்தம் 4 கால் இருக்கு. அதோட 4 limbs, அதாவது முன்கால்கள் தான் ரெக்கைகளா மாறி அது பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதோட விங்ஸை சப்போர்ட் பண்ற வகையில அதோட பிரஸ்ட் போன்ஸ், அதாவது மார்பெலும்புகள் மாடிஃபை ஆகியிருக்கும். அது மட்டும் இல்லாம அது கிட்ட ஸ்பெஷலான ஃபிளைட் மசில்ஸ், அதாவது சிறப்பான தசைகள் இருக்கிறதுனால அதனால இன்னும் வேகமா பறக்க முடியுது. அதோட ஹிண்ட் லிம்ஸ், அதாவது பின்கால்கள் நகமா மாறி மரத்துக்கு மேல உட்காரவோ இல்ல நடக்கவோ ஹெல்ப் பண்ணும். அதோட ரெக்கை அப்புறம் வால் பகுதியில பெரிய பெரிய ஃபெதர்ஸ், அதாவது இறகுகள் இருக்கும். இது அதோட பாடியோட டெம்பரேச்சரை சீரா வச்சுக்கிறதுக்கும் இல்ல அதுக்கு ஏதாச்சும் ஆபத்துனா அதோட டைரக்ஷனை மாத்தி பறக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். பொதுவா ஒரு பறவை 2 விதமா பறக்கும். ஒன்னு ஃபிளாப்பிங், அதாவது கீழ் நோக்கி அசைவு. இன்னொன்னு கிளைடிங், அதாவது மிதந்து ஊர்தல். ஃபிளாப்பிங் அப்போ பேர்ட்ஸ் அதோட விங்ஸை மேலையும் கீழையும் அசைக்கும் போது காத்துல இருக்க ஏர் மாலிகூல்ஸ் அதை மேல புஷ் பண்ணி இன்னும் ஹைட்டா பறக்க வைக்குது. இப்படி தொடர்ந்து அதோட விங்ஸை யூஸ் பண்ணி பறக்கிறதுனால ஃபிளாப்பிங்க ஆக்டிவ் ஃபிளைட்னு சொல்றாங்க. இப்படியே அது விங்ஸை மூவ் பண்ணிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல அது டயர்ட் ஆயிடும்ல. அப்போ அதோட ரெக்கைய காத்துல நீட்டி விரிச்சு ஏர் கரண்ட்ஸ் மூலமா மேலையும் கீழையும் மூவ் ஆகும். இததான் கிளைடிங்னு சொல்லுவாங்க. இந்த மெக்கானிசமை தான் பாராகிளைடிங்ல யூஸ் பண்றாங்க. சிம்பிளா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடிதான் காம்ப்ளெக்ஸான மெக்கானிசம் இருக்கும். அது மாதிரிதான் எர்த்வார்ம், அதாவது மண்புழுவோட பாடி மூவ்மெண்ட்டும். இந்த எர்த்வார்மை கிட்ட பார்த்தோம்னா அதோட பாடி சர்ஃபேஸ் பார்க்கறதுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஜாயின் ஆகி இருக்கும். அதோட பாடிக்கு கீழே சின்ன சின்ன ஷார்ப்பான ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் பிரசன்ட் ஆகிருக்கும். அததான் சீட்டைன்னு சொல்லுவாங்க. இது எர்த்வார்மோட பாடி மசில்ஸ் கூட கனெக்ட் ஆகி அந்த எர்த்வார்ம் மூவ் ஆகிறதுக்கு கிரிப்னஸை கொடுக்கும். இந்த எர்த்வார்மோட பாடி மூவ்மெண்ட்ஸ் 2 ஸ்டேஜஸா நடக்கும்.
ஃபர்ஸ்ட் அதோட பேக் சைடுல இருக்க பாடி மசில்ஸ் சீட்டே மூலமா மண்ணை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட் பாடி மசில்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பாடி மசில்ஸை மண்ணில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு பொறுமையா பேக் பாடி மசில்ஸை எர்த்வார்ம் ரிலாக்ஸ் பண்ணி அதை முன்னாடி இழுத்துக்கும். இப்படி மசில்ஸ்லாம் சுருக்கி விரியறது மூலமா எர்த்வார்ம் கொஞ்சம் கொஞ்சமா மண்ணில் நகர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம அது இன்னும் ஈஸியா மூவ் ஆக ஒரு பிசுபிசுப்பான சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணும். நீங்க நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது எர்த்வார்ம் பாத்தீங்கன்னா அது எப்படி மூவ் பண்ணுதுன்னு அப்சர்வ் பண்ணி பாருங்க. இதே மாதிரி மூவ் ஆகுற இன்னொரு ஆர்கானிசம் தான் ஸ்னேக். இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, என்னதான் ஸ்னேக் பிளெக்சிபிளா இருந்தாலும் அதோட பாடியில ஹியூமன்ஸை விட அதிகமான போன்ஸ் இருக்குமா. இப்படி இருக்க ஸ்னேக்கோட பாடியில அதோட முதுகெலும்பு, ஸ்கின், அப்புறம் ரிப்ஸ் அதாவது விலா எலும்பெல்லாம் மசில்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து கனெக்ட் ஆகி இருக்கும். இதனாலதான் ஸ்னேக்கால ரொம்ப ஸ்ட்ராங்காவும் அதே சமயத்துல பிளெக்சிபிளாவும் இருக்க முடியுது. இந்த ஸ்னேக் அதோட மசில்ஸை சுருக்கி அதோட ஸ்கேல்ஸ் மூலமா கிரவுண்டையோ இல்ல தண்ணியோ புஷ் பண்ணி வேவ் ஃபார்ம்ல முன்னோக்கி நகருது. இது இன்னும் ஈஸியா புரியணும்னா, எப்படி ஒரு ராக்கெட் கீழே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி மேல மூவ் ஆகுதோ அதே மாதிரிதான் பாம்பும் மண்ல ஊர்ந்து போகும். இததான் ஸ்லிதரிங் மூவ்மெண்ட், அதாவது சறுக்கு இயக்கம்னு சொல்லுவாங்க. நம்மள நிறைய பேர் இன்னும் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு ஆர்கானிசம் பத்தி தான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அதுதான் கரப்பாம்பூச்சி, அதாவது காக்ரோச். இதோட பாடி கைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு லைட் வெயிட்டான ப்ரொடெக்டிவ் லேயர், அதாவது எடை குறைந்த பாதுகாப்பு பொருள்னால கவர் பண்ணப்பட்டு இருக்கும். அந்த காக்ரோச்சோட பாடி க்ரோ ஆகும்போது அதுக்கேத்த மாதிரி பழைய கைட்டின் லேயரை உறிஞ்சி புது கைட்டின் லேயரை ஃபார்ம் ஆகும். இது கிட்ட மொத்தமா 3 pairs of legs மசில்ஸ்னால ஆனதா இருக்கும். இதுதான் அது நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் இல்லனா இன்னொரு பொருள் மேல ஏறதுக்கும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம கரப்பாம்பூச்சிக்கு 2 ரெக்கையும் இருக்கிறதுனால இதால பறந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அடுத்ததா தண்ணியில எப்படி மீன் மூவ் ஆகுதுன்றத பார்க்கலாம். இந்த ஃபிஷ்ஷோட பாடியில 2 விதமான ஃபின்ஸ், அதாவது துடுப்பு இருக்கும். ஒன்னு பேட் ஃபின்ஸ், இன்னொன்னு அன்பேட் ஃபின்ஸ். மீனோட உடம்புல 2 பேட் ஃபின்ஸ் இருக்கும். எப்படி நமக்கு கால் கையெல்லாம் யூஸ் ஆகுதோ அதே மாதிரிதான் ஃபிஷ்ஷுக்கும் இந்த பேட் ஃபின்ஸ். இன்னொன்னு அன்பேட் ஃபின்ஸ். இத பேக் டெயில் இல்லனா காடல் ஃபின்னு சொல்லுவாங்க. இது ஃபிஷ் ஸ்விம் பண்றப்போ அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண யூஸ் ஆகும். மீனுக்கு ஸ்ட்ராங்கான மசில்ஸ் இருக்கிறதால அதோட பாடினால ஈஸியா வாட்டர் கரண்ட்டை தாண்டி ஸ்விம் பண்ண முடியும். அப்படி ஸ்விம் பண்றப்போ மீன் அதோட ஃப்ரண்ட் சைட் பாடியை ஒரு டைரக்ஷன்லயும் அதோட பேக் சைட் பாடியை ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் மூவ் பண்ணும். இப்படி கண்டினியூஸா அதோட பாடியை மூவ் பண்ணும்போது அந்த மீனால ஈஸியா நீந்த முடியும். இந்த வீடியோல நம்ம அனிமல்ஸ்ல என்னெல்லாம் டிஃபரெண்ட் மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டைம் இந்த அனிமல்ஸ் எல்லாம் நீங்க நேர்ல பார்க்கும்போது எப்படி மூவ் ஆகுதுன்னு நோட்டீஸ் பண்ணி பாருங்க. பாய்.